ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஐபிஓ சம்மந்தமாக, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சம்மந்தமான வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதில் சில விடயங்களை நான் கொடுக்க மறந்துட்டேன். அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிஎஸ்ஐ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் இருக்கும். இதில் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய வெப்சைட்டுக்கு உங்களை டைரெக்டாக கொண்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஐபிஓ தொடர்பான டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஐபிஓ ஹைலைட்னு சொல்லி ஒரு பங்கனுடைய ஷேர்ஸ் பெறுமதி எவ்வளவோ, அவங்களுடைய ஓவர் சைஸ் எவ்வளவு 600 மில்லியன் அதனுடைய டோட்டல்ஸு. இது மார்க்கெட் கேபிட்டல் தற்போது அவங்களுக்கு 2 பில்லியன் அளவு இருக்குது. 51.7 மில்லியன் அளவு ஷேர்ஸை கொடுக்க போகிறாங்க. இதில் டைப் ஆர்டினரி போட்டிங், அதாவது சாதாரண பங்குன்னு சொல்லுவோம். எப்போ கொடுக்குறாங்கன்னு சொன்னால் 30ஆம் தேதி இந்த இஷ்யூ பண்ண சொல்லுவாங்களா, இஷ்யூ ஓப்பனிங், அதாவது இன்றைக்கு இதுக்குரிய ஐபிஓக்குரிய பங்குகள் வளங்கள் ஆரம்பமாகிறது. அது தொடர்பான அனௌன்சிங் டீட்டெயில் எல்லாம் வீடியோ எல்லாம் இருக்குது, இதில் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணுற விடயங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் கம்பெனி, 180 எம்ப்ளாயர் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் 3000 மெட்ரிக் டன் அனுவல் கெப்பாசிட்டி ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய மெஷினரிஸுகள் அந்த விடயங்கள் இருக்குது. இதில் இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா தெரியும், இதனுடைய ஷியாமன் ஒரு அருட்பிரகாசம் என்ற எம்எஸ்எஸ்டிஆர் அருட்பிரகாசம் ஒரு தமிழ் ஆள் தான் இருக்கிறார். அடுத்தது டேபிட் என்ற ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருக்கிறார். அடுத்தது ராஜரட்னம் என்ற இன்னொரு டைரக்டர் இருக்கிறார். அடுத்தது கட்டியாராட்சி என்றவர், இவர் ஒரு டைரக்டராக இருக்கிறார். இது தொடர்பான நியூஸ்கள் இருக்குது. இவங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் லிங்க்டின்கள், அடுத்தது இன்ஸ்டா ஐடிகள் இருக்குது. அதிலையும் நீங்கள் போய் விவரங்களை பார்த்து கொள்ளலாம். அடுத்தது இதுக்குரிய என்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கிளிக் பண்ணிங்களேன்னு சொன்னீங்கன்னா 2 வகையாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று ஃபிசிக்கல் அப்ளிகேஷன், அடுத்தது ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைல் ஆப்பில் சிஎஸ் என்று டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளூ கலரில் ஒரு அக்கௌண்ட் வரும். அதாவது வழமையாக நம்ம இந்த சிஎஸ்சி அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு பயன்படுத்தின அதே ஆப்பு தான். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐபிஓ என்ற ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு போகும். அப்படி இல்லாவிட்டால் வெப் போர்ட்டலூடாகவும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஃபிசிக்கலாக தான் அப்ளை பண்ண போகிறீங்களா, அதாவது கார்டு காப்பியை பிரிண்ட் எடுத்துகிட்டு இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கணுமாக இருந்தால் இதில் நீங்கள் உங்களுடைய எவ்வளவு ஷேர்ஸ் வாங்க போகிறீங்களா, எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 ஷேர்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதில் 1000 ஷேர்ஸ் என்று போட்டுட்டு ஒரு ஷேர்ஸுக்கு 11 ரூபா 60% சொல்லி சொன்னால் 11,600 நீங்கள் இவங்களுடைய ஏதோ ஒரு பேங்கில் அல்லது இவங்க சொன்ன குறிப்பிட்ட பேங்கில் போய் பேங்க் ரெண்டி எடுக்க வேணும். அல்லது செக்காக நீங்கள் கொடுக்கலாம். அல்லது பேங்க் ரெண்டி அல்லது பேங்க் ட்ராப் எடுத்துகிட்டு அதுக்குரிய பேங்க் ட்ராப் எடுக்கணுமாக இருந்தால் அதனுடைய பேர் கீழே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது ஒரு வாசித்து கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் என்ன பேருக்கு அனுப்ப வேணும், என்ன பேருக்கு பேங்க் ரெண்டி எழுத வேணும்ன்ற டீட்டெயில் இதில் கொடுப்பட்டிருக்கு. அந்த பேருக்கு ஜிஎஃப் பேக்கேஜிங் லிமிடெட், இதுக்கு நீங்கள் பேக்கேஜிங் லிமிடெட் டேஷ் ஐபிஓன்ட்டு தான் இந்த பேங்க் ரெண்டியை எடுக்க வேணும். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அல்லது ஆன்லைன்லேயும் நீங்கள் ஹெச்எம்பி இவங்களுடைய இன்டர்நேஷனல் பேங்க்குக்கு ஆன்லைன்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் ஃபிசிக்கலான அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புகிறீங்களாக இருந்தால் நீங்கள் இந்த செக், அதாவது பேங்க் ட்ராப் அல்லது செக் அனுப்புறது பெட்டர். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடைய அந்த செக்கை நீங்கள் அட்டாச் பண்ணி இவங்களுடைய முகவரிக்கு அனுப்புவீங்களாக இருந்தால் உங்களுக்கு அதுக்குரிய ஷேர்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் எவ்வளவு ஓவர் பண்ணுறீங்க, நீங்கள் குறிப்பாக 1000 ஷேர்ஸ் கேட்குறீங்களாக இருந்தால் சில வழியில் உங்களுக்கு 1000 ஷேர்ஸ் அவங்க தெரியலாவிட்டால், அதாவது நிறைய அப்ளிகேஷன் கிடைக்குமாக இருந்தால் குறைய ஷேர்ஸ் தான் தருவாங்க. சில வேளை உங்களுக்கு 800, 900 அல்லது 600 ஷேர்ஸ் அப்படி கொடுக்கலாம். அதோட மிகுதி பணத்தை உங்களோட வங்கிக்கு அல்லது அதுக்குரிய செக்கை உங்களுக்கு அனுப்புவாங்க. அதில் டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்க வேணும். வங்கியில் டீட்டெயில் கேட்டால் வங்கியில் டீட்டெயில் கொடுக்க வேணும். அதில் கேட்டிருக்கிறாங்க வங்கியில் டீட்டெயில் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுக்க வேணும். கொடுத்தீங்கன்னா அதில் இதை மிகுதி பணத்தை டிபாசிட் பண்ணுவாங்க. இதில் உங்களுடைய சிக்னேச்சர் அந்த டீட்டெயில்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய பேங்க்கில் டீட்டெயில் எல்லாம் இதில் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பி கொடுத்தீங்கன்னா சரி, டாக்குமெண்ட் அனுப்பினீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ தொடங்குறாங்கன்னா 30/10 தொடங்குறாங்க. இஷ்யூ க்ளோஸ் பண்ணுறாங்க 19/11 இந்த பங்குகள் கொடுக்குறத நிப்பாட்டுறாங்க. ஏர்லியாக க்ளோஸ் ஆகுது 30/10/2025. சாரி, இது
ரைட், இதை விடுங்க. நீங்கள் பங்கு வந்து இஷ்யூ பண்ணுற டேட் வந்து 32க்கே தொடங்குறாங்க. இது வந்து 19ஆம் தேதி வரைக்கும் இது வந்து போகுது. இதில் மேலதிக விவரங்களை நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த லிங்க் வந்து பாருங்கள், IPOCSE.lk போய் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் இதில் ஃபில் பண்ணிங்கள் என்றால் சரி. இதில் வந்து IPOவில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். என்ன ஒரே கம்பெனி தான் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூவாக அப்படியே மூவ் ஆன் பண்ணீங்கள்னு சொல்லி சொன்னால் சரி. பாருங்கள், இப்படி வந்துட்டு இதில் உங்களுக்கு கட்டாயம் வந்து நீங்கள் IPO வந்து எடுக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய CSE அக்கௌண்ட், அதாவது அக்கௌண்ட் நம்பர் ஒன்று உங்களுக்கு கட்டாயம் CSEயில் வந்து திறந்திருக்க வேணும். இதில் இந்த மாடலில் வந்து வரும் உங்களுடைய NICயோடு சேர்த்து இந்த அப்ளிகேஷன் வரும். எவ்வளவு பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ பேமெண்ட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம். மினிமம் வந்து 1000 ஷேர்ஸ் வந்து வாங்கலாம். அது வந்து 100 ஷேர்ஸால் வந்து இனி வாரது மல்டிப்ளை ஆக வேணும். இப்போ 101 அல்லது இந்த 1001 1005 அப்படின்னு இல்லாமல் 1100 ஷேர் 1200 ஷேர்ஸ் என்ற ரீதியில் நீங்கள் வந்து வாங்கலாம். இதனுடைய டீட்டெயில்கள் எவ்வளவு ஷேர்ஸ் தேவைன்றதை நீங்கள் 1000 ஷேர்ஸ்ன்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னா 11,600 வருது. 1,00,000 10,000 ஷேர்ஸ் என்றால் 1,16,000 வந்து வரும். கொடுத்துட்டு எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து நீங்கள் கிடைக்கும். எந்த அளவில், அதாவது உங்களுடைய ரிக்வஸ்ட் அமௌண்ட்டுக்கும், அதாவது எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகி ரிக்வஸ்ட், அதாவது மற்றவங்களுக்கும் எப்படின்னு சொல்லி சொன்னால் வீதாசார் அடிப்படையில் நீங்கள் கேட்ட விகிதத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஏற்கனவே அவங்களால் வழங்கக்கூடிய அளவுக்கும் சமமாக பிரித்து வந்து எல்லா அப்ளிகேஷனுக்கும் வந்து கொடுப்பாங்க, பங்காளருக்கும் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பெரிய அளவில் இல்லாட்டியும் ஒரு சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இதில் இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இப்போ பங்குச்சந்தையில் இந்த ப்ரைஸில் லிஸ்ட் ஆகும் பொழுது அதனுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து கூடலாம், சில விலை குறையலாம். நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் 11 ரூபா 60 சதம், சில வேளையில் அடுத்த 2 நாளில் 12 ரூபா 13 ரூபா ஆகலாம். அப்படி சில வேளையில் இந்த ஷேர்ஸ் பெறுமதி 10 ரூபாயும் ஆகலாம், 9 ரூபாயும் ஆகலாம். இது வந்து இதுதான் இதில் சில நட்டங்களும் ஏற்படும், லாபங்களும் ஏற்படும் இந்த IPOவில். அதை நீங்கள் வந்து மனதில் கவனத்தை கொண்டு உங்களுடைய முதலீடுகளை செஞ்சு கொள்ளுங்கள். ஓகே, இது தொடர்பான ஏனைய விடயங்கள் அல்லது ஏனைய தகவல்கள் தேவைன்னு சொல்லிச்சுன்னா கீழே வந்து காமெண்ட்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொண்டு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்மா.